ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். காரைக்குடியிலேருந்து இன்றைக்கி சில பொருட்கள் வாங்கி வந்திருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கலாம். பிஃபோர் வாஷ் அண்ட் ஆஃப்டர் வாஷ். பிஃபோர் வாஷ் முதல்ல வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பளிச்சுன்னு. இது நாங்கள் வீட்லேயே தான் வாஷ் பண்ணியிருக்கோங்க. பாலிஷிங்லாம் இல்லை, ஜஸ்ட் வாஷிங் தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அரிசி ட்ரம் யூஸ்வலான டைப் இல்லாமல் இந்த காது வச்ச மாடலாக இருக்குது. டின் கோட்டிங்லாம் இல்லை. ரைஸு இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு டின் கோட்டிங் நாட் நெசசரி. பொருட்கள் தானே போட்டு வைக்க போகிறோம். இது ஒரு கொஞ்சம் ரேரான ப்ராடக்ட்டு. இது ஸ்டேட்டஸில் பார்த்து பிஃபோர் வாஷே நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வாங்கிட்டாங்க. இது ஒரு 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. நல்ல நியூ யூஸ்டு பீஸாக நியூவாகவே இருக்குது. இது ஒரு தூக்கு. இது ஒரு 3 கிலோ பிடிக்கும். நல்லா அன்யூஸ்டு பீஸு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஐட்டங்களையுமே தேடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வேணால் ஒரு பாலிஷிங் வேணால் பண்ணிக்கலாம். நாங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன் இதான். விலையுமே எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸ் தான். ஆப்பிள் தூக்கு இருக்கிறது தான். நாங்கள் அதில் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். இது ஒரு சின்ன ஆப்பிள் தூக்கு. இது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி. வெங்கலம்னு பார்த்தோன்னா கும்பா. நெக்ஸ்ட் இந்த கூஜா ட்ரெடிஷ்னலாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறது. இந்த மாதிரி கூஜா 2 டம்ளர் நாங்கள் இதில் 1 டம்ளரோடு தான் கொடுத்தாங்க. சில ரொம்ப ரேர்லான பீசஸில் 2 அது மாதிரி எனக்கு ஒன் டைம் கிடச்சிச்சு. ஸோ அவங்க கொடுத்தது சின்னதாக தான் இருந்தது. அது உள்ளே கொஞ்சம் சரியாக சூட் ஆகலை. ஸோ நாங்கள் ஒரு பெரிய டம்ளரை போட்டு பார்த்தோம். அது சூட் ஆச்சு. அதுக்கு மேலே இன்னொரு டம்ளரையும் அவங்க கொடுத்த டம்ளரை போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது. வேணுங்கிறவங்க 2 டம்ளரோடு வாங்கிக்கலாம். இது வெங்கலம் கூஜா இது 1 டம்ளர் தான். இது அப்படியே செட்டாக தான் வாங்கியிருக்கோம். விலையெல்லாம் ஜாஸ்தி தான் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம குறைச்சி பேச வாய்ப்பு எல்லாம் இல்லை. ஸோ கூஜான்னு பார்த்திங்கன்னா வெங்கல பொருட்களில் பார்த்தா இது ஒரு 3 கூஜா இருக்குது. அனதர் ஒன் இது வேறு இடத்துலேருந்து வாங்கினது. காரைக்குடியில் வாங்கலை, இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கினோம். பட் இதை பாலிஷ் பண்ணணுன்னா பாலிஷ் பண்ணிக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். டம்ளரோடு இருக்குது. மினி கூஜா தான், நல்லாயிருக்கு. அதனால் இது கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கலாம். பாலிஷ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டின்ட் இருக்குது. அதை கூட முடிஞ்சால் சரி பண்ணலாமான்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்கேன். பிஃபோர் வாஷ் இந்த அடுத்த செட்டு ஒரு ஆஃப்டர் வாஷ். இதில் எண்ணெய் பொருட்கள் எண்ணெய் தூக்கு ஒரு 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது. பொருட்கள் எல்லாமே ரொம்ப தரமாக, ரொம்ப நேர்த்தியாக, எந்த குறையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்குது. டின் கோட்டிங் எல்லாமே ஃப்ரெஷ். அதாவது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொடுக்க கிடையாது, அதில் இருக்கிறதே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரிஜினல் டின் கோட்டிங்கே நல்லா கண்டிஷனாக இருக்குன்னா, சீர் வந்த பொருட்களில் நிறையா அன்யூஸ்டு வச்சுருக்காங்க. இது ரொம்ப நியூவாக ப்ராடக்டாக இருக்குது. இது சின்னது, ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி தான் இது பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு குமிழ் தூக்கு. அங்கேயுமே ஒரு 2-3 குமிழ் தூக்கு தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி பருப்பு பொடியெலாம் அரைக்கிறதுக்கு டின் கோட்டிங் நாட் நெசசரிங்கிறதுனால இதை வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இது டின் கோட்டட் சின்னது. இது ஒரு வெங்கலத்தில் ஒரு காது வச்ச நல்ல வெயிட்டாக இருக்குது பாத்திரம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது நம்ம வெங்கலமாக இருந்தாலும் நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம
டின் கோட்டன்றதுனால யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ், ஃப்ளவர் இது பூஜை கூடை. இது வந்து பாலிஷ் பண்ணால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உள்ளெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க பாலிஷ் பண்ணுறப்ப. இது வந்து இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் சூடு பண்ணிக்கலாம், வெங்கலம் அந்த மாதிரின்ற மாதிரி தான் குழம்பு சட்டி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து இது பால் தூக்காவும் வச்சுக்கலாம், இல்லை எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இது வந்து சம்படத்தில் ஒரு சம்படம். அப்புறம் கொஞ்சம் ரேர்லி அவைலபிள் பீசஸாக 4 தான் இருந்தது. 4 வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இது வந்து ஆக்சுவலி இது ஸ்டேட்டஸ்லேயே இந்த 4மே சேல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கொரியர் பண்ணணும், வீடியோ போட்டுட்டு இதை நாளைக்கு கொரியர் பண்ணிடணும். இதுவுமே ஒரே கஸ்டமர் தான் அதில் இது எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஆன்டிக் பீஸ் தான் இது. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை செட்டு, நம்ம கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர் இதையும் வாங்கியிருக்காங்க. எல்லாமே இது ஸ்டேட்டஸ்லேயே வாங்கிட்டாங்க. அடுத்து வந்து இது வந்து ஒரு பிஃபோர் வாஷு. இந்த பொண்ணு மாப்பிள்ளை செட்டு, அதுக்கப்புறம் வந்து படி இருக்குது. இது வந்து தஞ்சாவூர் வந்து கட்டப்படி அப்படின்ற மாதிரி நேம் சொல்கிறாங்க. இது செட்டாக 3 இருக்குது, 2ம் கொடுக்குறாங்க. 3 வாங்கினேன், அது சேல் ஆயிடுச்சு. 2 இருக்குது. இது வந்து விளக்கு வந்து திருமால் விளக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. 3 கல் உள்ள பணியாரம், சிம்பிள் ஃபேமிலிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிகிற அந்த நம்பருக்கு உங்கள் பொருளை நீங்கள் என்ன தேவைப்படுதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதோட வெயிட்டு, ரேட்டு, கெப்பாசிட்டி எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஆஸ் யூஷுவலாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பிஃபோர் வாஷ்க்கு அப்புறமேட்டு இது ஆஃப்டர் வாஷ் வந்து இப்போ போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு அடுப்பு நல்லா வெயிட்டு, செம வெயிட்டு, அன்யூஸ்டு ஃப்ரெஷ் பீஸு. இந்த குமிழ் மாடல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நான் இதை வாங்கிட்டேன். 2 பீஸில் 1 வந்து சேல் ஆயிடுச்சு. 2 பீஸில் 1 தான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரே மாடலில் 2 கிடச்சிது. இந்த குமிழ் சைஸ் நம்மளுக்கு வச்சு கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல வெயிட்டு, எந்த விதமான கோளாறும் இல்லை. ஒரு பாலிஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாடல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல, வர வர குறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர் வாஷும் இப்படி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன அடுக்கு. நிறைய ஃப்ரெஷ்ஷான அடுக்கெலாம் இருந்தது, இருந்தாலும் சின்ன அடுக்கு தான் வாங்கியிருக்கேன். அடுக்கு வந்து எல்லாருமே வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கஸ்டமர் எல்லாமே வாங்கிட்டாங்க. இந்த பவுல் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கிச்சன் யூஸுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம் எடுக்கலான்ட்டு இது வந்து இந்த மாவு கல், அந்த காலத்தில் இந்த கல் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஆன்டிக்ஸ் தான், அங்கே தான் வாங்கினேன். டம்ளர்ஸ் இந்த மாடலில் நிறைய பேர் விரும்புகிறாங்க. லாஸ்ட் டைம் வாங்கின டம்ளர் எல்லாருமே வாங்கிட்டாங்க, எல்லா டம்ளரும் போயிடுச்சு. அதனால் இந்த தடவை ஒரு 4 டம்ளர் கிடச்சிது, வாங்கியிருக்கோம். இது வந்து
இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு செட்டாக போன தடவை வாங்கினது ஒருத்தவங்க வாங்கினாங்க, அதே மாதிரி இப்போ இருந்ததுனால வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் மல்ட்டியாக யூஸ் பண்ணிக்கிறது தான். மெஷர்மெண்ட் பவுலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ்.